26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். விருச்சக ராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை ஜெனரலா தரப்போகுது? அவங்களுக்குன்னு ஒரு லைஃப், அவங்களுக்குன்னு ஒரு சில காரியங்கள், இதெல்லாம் நகர்த்தக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் அவங்களுக்கு கண்டிப்பா அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தைகள் எதிரியாக மாறக்கூடியதாக இருக்கும். ஆனால் குடும்பத்தான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக, ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக பேசணும். விருச்சகராசி பெண்கள் ஏற்கனவே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு அந்த பிசினஸ் growth அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பிஸ்னஸ் வளர்ச்சி இருக்க தான் செய்யும், லாபம் உருவாக்கும். அந்த லாபம் பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆனால் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் பண்ணுற பிஸ்னஸ் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். என்னோட மைண்டை நான் மாத்திக்கிறேன், மைண்ட் செட்டை நான் மாத்திக்கிறேன், ஒரு சேஞ்ச் அதில் கொண்டு வரேன், என்னோட தாட் ப்ராசஸ்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வரேன் அப்படின்னா தாராளமா அந்த ஸ்டார்ட் அப் ரீதியான விஷயங்களை மேற்கொள்ளலாம். விருச்சகராசி பெண்களுக்கு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இருக்கா? வேலை ரீதியா ஏதாவது வாய்ப்புகள் உண்டாமா? வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை சார்ந்த விஷயமாக வெளிநாடு போவாங்க. அதில் ஆனால் அதற்கு தக்கன ஊதியம் கிடைக்குதானே, அது கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில தமிழ் புத்தாண்டு கூடிய விரைவில் வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டுல ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் உண்டு. முக்கியமா பெண்கள் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்கும். அவங்களுக்கான வீடியோவா கண்டிப்பா இது இருக்கும். வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில இன்னைக்கு அந்த பலன்களை சொல்றதுக்காக ஜெயந்தி ரவி மேமும், மாடர்ன் அஸ்ட்ராலஜில டேரட் கார்டு மூலயமா இந்த தமிழ் புத்தாண்டுல பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படிங்கறத சாரா மேமுமே இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு சொல்ல போறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். விருச்சக ராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை ஜெனரலா தரப்போகுது மேம்? விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, அவங்க எந்த இடத்துல நிக்கணும், அவங்க எந்த இடத்துல சில விஷயங்களை நிறுத்திக்கணும் அப்படின்றத தெரியப்படுத்தக்கூடிய வகையில இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நிறைய பேர் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறது, ஓகே எதா இருந்தாலும் இந்த லிமிட்டோட நம்ம நிறுத்திக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு செயல்கள்லையும் ஒரு ஒரு காரியங்கள்லையும் ஒரு லிமிட்டேஷன்ஸை செட் பண்றது, ஒரு பவுண்டரிஸை செட் பண்றது, இப்படியான விஷயங்களை அவங்க செய்ய முயற்சிப்பாங்க. அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப், அவங்களுக்குன்னு ஒரு சில காரியங்கள், இதெல்லாம் நகர்த்தக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் அவங்களுக்கு கண்டிப்பா அமையும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சக ராசி பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கண்டிப்பா கவனம் அப்படிங்கிறது தேவை? விருச்சிக ராசி பெண்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோயில்களுக்கு பரிகாரங்கள் செய்யும் இடத்தில் கொஞ்சம் கோயில்களுக்கு போகிற இடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் ஒரு வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தைகள் எதிரியாக மாறக்கூடியதாக இருக்கும். ஆனால் குடும்பத்தான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக, ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக பேசணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வருமானத்தை ஃபுல்லாக கடன் அடைக்க போகிற மாதிரி போகும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம். வருமானத்தில் வர வருமானத்தை இறைவனுக்குன்னு கொஞ்சம் இதை ஒதுக்கி வச்சுட்டு அப்புறமா செலவு பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ரெக்கவர் ஆவீங்க. அதனால வருமானம் கடன் சார்ந்த விஷயத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்தலாம். விருச்சக ராசி பெண்கள் ஏற்கனவே வேலையில இருக்காங்க, அவங்க ஒரு வேலை மாற்றத்தை பண்ணலாமா இந்த நேரத்துல அப்படின்னு யோசிக்கிறவங்க தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விஷயங்கள்ல ஈடுபடலாமா? ஸோ வேலை மாற்றம் இப்போதைக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அட்லீஸ்ட் இந்த தமிழ் புத்தாண்டு ஸ்டார்ட் ஆயிட்டு குறைஞ்சது ஒரு 9 வாரத்திற்காவது இந்த வேலை மாற்றம் சம்பந்தமான விஷயங்களை, அது சில பேருக்கு நெசசரியா இருக்கும், நான் வேலை மாற்றம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு இருந்தாலும் அது ஒரு 9 வாரத்துக்கு தள்ளி போறது நல்லது. அண்ட் நெசசரியா இல்லாதவங்க ஒரு 9 மாதம் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை மாற்றத்துக்கான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி வேற ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுல இருந்து இன்னும் ரெக்கவர் ஆகல. அப்போ இந்த டைம் பீரியட் வேலை மாற்றம் செய்யும் போது அது அவங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் கொடுக்காது.
விருச்சிகராசி பெண்கள் ஏற்கனவே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு அந்த பிசினஸ் growth அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பிஸ்னஸ் வளர்ச்சி இருக்க தான் செய்யும். லாபம் உருவாக்கும். அந்த லாபம் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆனா பார்ட்னர்ஷிப் இல்லாமல் பண்ற பிஸ்னஸ் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயம் ஒவ்வொரு லாபத்திலயும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கடன் அடைக்கிறது அந்த மாரி விஷயத்த அந்த லாபத்தை அதுக்குள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த பிஸ்னஸ்ல வந்து நெறைய அந்த ஒரு அத அலங்காரம் பண்றது, அந்த பிஸ்னஸ்க்கு வேண்டிய லக்ஸரியான பொருட்கள் வாங்குவது, அதில் வந்து அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற தாட் அதிகமாக இருக்கும். அதில் அதிக கவனம் செலுத்தாம, லாபத்த வந்து கடன் அடைக்க அந்த மாரி யூஸ் பண்ணாங்கன்னா புத்திசாலியாக இருப்பாங்க. ஆனா பிசினஸ் லாபகரமாக ஓடும். விருச்சிகராசி பெண்கள் வந்து புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த பிள்ளையார சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாமா? ஸோ இவங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம். ஆனா அந்த ஸ்டார்ட் அப் வந்து ஒரு சேஞ்சோட ஆரம்பிக்கணும். அதுதான் அவங்களுக்கு நல்லதா இருக்கும். அப்போ ஏதாவது ஷிஃப்ட் பண்றாங்க, வீடு ஷிஃப்ட் பண்றாங்க, பிளேஸ் ஷிஃப்ட் பண்றாங்க, வேற ஏதாவது ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ் மைண்ட் ரீதியான ஷிஃப்டிங்கா கூட இருக்கட்டும். எஸ்பெஷலி மைண்ட் ரீதியான ஷிஃப்டிங் தான் பெஸ்ட்டா இருக்கும். ஸோ அப்போ என்னோட மைண்டை நான் மாத்திக்கிறேன், மைண்ட் செட்டை நான் மாத்திக்கிறேன், ஒரு சேஞ்ச் அதுல கொண்டு வரேன், என்னோட தாட் ப்ராசஸ்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வரேன் அப்படின்னா தாராளமா அந்த ஸ்டார்ட் அப் ரீதியான விஷயங்களை மேற்கொள்ளலாம். இது எதுவுமே மாறல என் வாழ்க்கையில அப்படின்ற போது ஸ்டார்ட் அப் மாதிரியான விஷயங்களை பண்ணாம தவிர்க்கிறது நல்லது. விருச்சிகராசி பெண்கள் வந்து என்கிட்ட கடன் நிறைய இருக்கு, இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கடன் நீங்குமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு? கண்டிப்பா கடன் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நெறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மங்களமான விஷயங்கள், சில பரிகாரங்கள் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணும்போது நெறைய மாற்றங்கள் தன் கடமைகள கரெக்ட்டா பண்ணும்போது கடன்கள் நீங்கும் அப்படிங்கிறது இருக்குது. கடன்கள் வந்து நெறைய கடன்கள் வந்து சுப நிகழ்ச்சிக்காக கடன் வாங்கக்கூடியதாக இருக்கும். அந்த சுப நிகழ்ச்சி கடன்கள் வந்து சீக்கிரம் நீங்கறதுக்கான வாய்ப்புகளும் உருவாக்கிவிடும் அப்படிங்கிறது முக்கியம். விருச்சிகராசி பெண்கள்ல பட்டப்படிப்பா இருக்கட்டும், 10th 12th பாஸ் ஆயிட்டு அடுத்தது நான் என்ன மார்க் எடுப்பேன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுமா? ஸோ விருச்சிக ராசி பெண்கள் படிப்பை பொறுத்த வரைக்கும் அதாவது 2 கேட்டகரியா எடுத்துக்கலாம். இப்போ நல்லா படிக்கக்கூடிய பசங்களா இருந்தா அவங்களே தேவையில்லாம ஏதாவது ஒரு விஷயத்த இல்யூஷன் பண்ணிப்பாங்க. நம்ம நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டா என்ன பண்றது, நம்மளுக்கு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கலாம் என்ன பண்றது, நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் இதுல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆஃபர் வரலன்னா என்ன பண்றது, அக்செப்டன்ஸ் கிடைக்கலன்னா என்ன பண்றது, அட்மிஷன் கிடைக்கலாம் என்ன பண்றது, இப்படியான விஷயங்கள் நெகட்டிவா யோசிக்கிறது. இப்போ இந்த பக்கம் இன்னொரு கேட்டகரியில இருக்கவங்க கொஞ்சம் மந்தமா படிக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது, என்னால முடியும், நான் அதெல்லாம் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்றது. ஸோ இது 2 எக்ஸ்ட்ரீமும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய மனநிலை எப்போ இந்த மாதிரியான ஒரு குழப்பத்துக்கு தள்ளுதோ, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகுதோ, கான்ட்ரடிக்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ படிப்பு சார்ந்து கண்டிப்பா பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ண நேரிடும். அதனால மனசை மட்டும் ரொம்ப தெளிவா வச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அடுத்து எந்த விஷயத்த எந்த பாயிண்ட் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சுச்சுவேஷனை பொறுத்து. விருச்சிகராசி பெண்களுக்கு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இருக்கா? வேலை ரீதியா ஏதாவது வாய்ப்புகள் உண்டாமா? பெண்கள் வந்து வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக இருக்குது. விருச்சிக ராசி பெண்களுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை சார்ந்த விஷயமாக வெளிநாடு போவாங்க. அதில் வந்து ஆனா அதற்கு தக்கன ஊதியம் வந்து கிடைக்குதானே அது கொஞ்சம் கஷ்டம். அந்த ஊதியத்து பணம் வருவாயுடைய அளவு கம்மியா இருக்கும். ஆனா வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். விருச்சிகராசி பெண்களுடைய வீடுகள்ல எந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்கலாமா? ஸோ விருச்சிக ராசி பெண்கள் அவங்களுடைய வீடுகள்ல சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க தான் இனிஷியேட் எடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அவங்க தான் ஏதாவது பண்ணணும். அவங்க ஏதாவது பண்ணா மட்டும்தான் அந்த வீட்டுல சுபகாரியம் நடக்கிறதுக்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் உருவாகமே தவிர்த்து அதுவா நடக்கும் அப்படின்னா எதுவும் நடக்காது. ஸோ அவங்க அதற்கான ஏதாவது ஒரு விஷயத்த லைக் ஸ்ட்ராட்டஜி மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன், இதனால எனக்கு வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குதா பார்க்கலாம் அப்படின்னு அவங்க தான் அதுக்கான இனிஷியேஷனை எடுக்கணும். விருச்சிகராசி பெண்களுடைய வீடுகள்ல கணவன் மனைவிய அந்யோன்யம் எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக இருக்கும். இருவருக்கும் அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும். பொதுவாக பெண்களுக்குன்னு சொல்றதுனால கணவனை பற்றிய ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கும். என்ன செய்வார், ஏது செய்வார் சொல்லிட்டு அவரை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதனால அந்த எண்ணத்தினால அவரை பற்றின நினைவுகள் வந்து ரொம்ப ஸ்டோரேஜாக இருப்பதனால நிறைய விஷயங்கள்
பண்ண முடியாம இருக்கிற மாதிரி இருக்கும். கணவனை சந்தேகப்படுற தன்மை கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால இந்த தன்மையெல்லாம் இருப்பதனால் இவங்களுக்கு வந்து கணவன் மனைவி அவர் எதுவுமே இல்லைன்னா கூட அந்த சந்தேகத்தினால் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் உருவாகலாம். ஆனால் கணவன் மனைவி இருவரும் நல்லா ஓவர் அட்டாச்சு, அதாவது அந்த பெண் வந்து ஓவரா கணவன் மேல் பொசசிவா ரொம்ப அட்டாச்சா இருக்கிற தன்மை இருப்பதனால் இந்த ப்ராப்ளம்லாம் உருவாகும். அதனால இதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிட்டா சரியாயிரும். விருச்சிக ராசி பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம். அடுத்தடுத்த ராசியை பத்தியும் தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி.